God is great friends. இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா CR4 இது 2017 மாடல் இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனோட புஷ் கிட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட பால் ஜாயிண்டை நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லோயர் ஆர்ம் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ரியரில் இருக்கிற லோயர் ஆர்ம் புஷ் கேஸ்டரோட புஷ் தான் போகும் இந்த வண்டியில். ஏன்னா உங்களுக்கு கேஸ்டரோட புஷ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வண்டிக்கு உள்ள பிளாட்பாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக்கடக்குன்னு சவுண்ட் வரும். ஒரு ஃபுல் கட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடக்கடக்குன்னு சவுண்ட் வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் புஷ் தான். இப்போ நான் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் கேம்பர் 2 புஷ்ஷை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லோயர் ஆர்ம் லூஸ் பண்ணுறதுனா நான் இதில் இம்பாக்டர் ரிம்ச்சு எதாவது வச்சு தான் நான் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்பாக்ட் ரிஞ்சினால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதோட போல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன ஷார்ட் த்ரெட், அதனால ஒரு போல்டு மறையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். எப்போவுமே சில நேரங்களில் தண்ணியில் நீங்கள் போயிட்டீங்கன்னாவே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்சேஸ் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனாக வச்சிங்க. இல்லைனா இந்த போல்டு ரஸ்ட் ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஜாம் ஆகிடும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ராடோட புஷ்ஷுங்களை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். லோயர் பால் ஜாயிண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேரிங்கோட பால் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் வரும். ஒன்று ZF வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரானே டைப் வரும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் த்ரெட் வந்து ரானே டைப் தான் வரும். இப்போ இந்த ரானே ஸ்டேரிங் பால் ஜாயிண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் இதில் ஷேக் எதுவுமே ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் எப்போவுமே இந்த சைடு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிளே தான் இருக்கக்கூடாது. இந்த பிளே வந்து இருந்ததுன்னா ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் சுத்தமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சஸ்பென்ஷனோட புஷ்கிட்டு சேஞ்ச் பண்ணும்போது நான் ஸ்டேரிங் பால் ஜாயிண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டிஸ்கோ நான் சேஞ்ச் பண்ணுறேன். பிரேக் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டிஸ்க் ரொம்ப ஒரு சைடு மைனஸாக இருந்தது. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மைனஸாகவும் ஒரு சைடு உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. இந்த பிரேக் டிஸ்க்கு அவங்க வந்து கஸ்டமரோட ஒப்பீனியன் தான். ஏன்னா அவங்க சேஞ்ச் பண்ணோன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு. எப்போவுமே பிரேக் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் சைஸ் இருக்குது. இந்த சைஸ் இருக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டிஸ்க்கை யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த பிரேக் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கு இந்த கம்பெனி சொல்கிற இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பிரேக் நிற்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பெடல் ரொம்ப கல் மாதிரி தான் இருக்கும் வண்டி, ஆனால் வண்டி மட்டும் நிற்காது, உங்களுக்கு இழுத்துன்னு போய் தான் நிற்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டிஸ்கம் பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா இண்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்ம் ஒரு சைடு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதோட புஷ் பாருங்கள். எப்போவுமே புஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகாது. ஏன்னா இது ஒரு சாலிட் புஷ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் தான் உங்களுக்கு தேஞ்சி போகும். இது தேஞ்சி போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளே வரும். இந்த இடத்துல ப்ளே ஆகும்போது உங்களுக்கு வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீடில் போகிறீங்க, ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறீங்கன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டாக உங்களுக்கு ஒரு ஷேக் ஆகிட்டு போவோம். அதேமாதிரி லோயர் பால் ஜாயிண்ட்டும் அதே மாதிரி தான். இதே கம்ப்ளைண்ட் தான் இந்த லோயர் பால் ஜாயிண்ட்டுக்காக வரும். இப்போ இந்த லோயர் பால் ஜாயிண்ட்டாக போயிட்டுருக்கு. நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷை நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா இண்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்ம் 2த்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் புஷ் கிட்டு காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகாவோட புஷ் கிட்டோட ரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனோட புஷ்கிட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் மாறும். இந்த இண்டிகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஆர்மோட ஃப்ரண்ட் புஷ் இருக்கும். அதேமாதிரி ரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டரோட புஷ் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ரோலர் பார் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். இப்போ இது அதேமாதிரி ஸ்டெபிலைசர் ராடு உங்களுக்கு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுக்கும் உங்களுக்கு சேர்ந்து புஷ்கிட் வரும். இந்த புஷ்கிட்டோட ரேட்டு தான் இது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பால் ஜாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பால் ஜாயிண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த லோயர் பால் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொன்று ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வாங்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் இன்னும் நான் ரிமூவ் பண்ணல. இந்த ஸ்டேரிங் பால் ஜாயிண்டோட ரேட்டு பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைராடெண்டோ நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். 2 பக்கமும் சேர்ந்து டைராடெண்டோட ரேட்டு பாருங்கள். 597 ஆகுது. அதேமாதிரி ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க்கு, இந்த சைடும் பிரேக் டிஸ்க் எவ்வளோ மைனஸாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் பிரேக் டிஸ்க்கை உங்களுக்கு புதுசாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். பிரேக் டிஸ்கோட ரேட்டு பாருங்கள். ரெண்டுமே ஈவனாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிரேக் பேடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பிரேக் பேடோட ரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் சி மவுண்டிங் பெட்டும் போயிட்டுருக்கு. அப்போ சி மவுண்டிங் பெட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நியூ டைப் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி மவுண்டிங் பெட் வந்து சேஞ்ச் ஆகும். இதோட சேஸோட லாங்கிடியூடினல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் வேறு. அதனால் எப்போவுமே சி பெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு தான் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க.
இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே ரப்பர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாடியில் இடிக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மவுண்டிங் பெட்டு தான் உங்களுக்கு இந்த சி மவுண்டிங் பெட் வரும். இது வந்து ஓல்டு மாடலுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஓல்டு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வரும். இதில் சி மவுண்டிங் பெட்டும் போயிட்டுருக்கு. நான் அதையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் அடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட சாக்கப்சரை நான் புதுசாகவே சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் புது சாக்கப்சர் உங்களுக்கு ரேட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இண்டிகாவோட ஓல்டுக்கும் நியூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கப்சர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல் சாக்கப்சரு. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். பழைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். இப்போ சாக்கப்சர் ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேரிங் பால் ஜாயிண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரட் எண்டோட லாக் நெட்டை நான் லூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டைரட் எண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பால் ஜாயிண்டில் இன்னர் கிளிப்பு வருது, அவுட்டர் கிளிப்பு வருது. நான் இந்த ரெண்டுத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஷாஃப்ட்டோட சீலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் ட்ரை ஷாஃப்ட்டை நான் ரிமூவ் பண்ணதுனால தான் கொஞ்சம் இந்த சைடில் பால் ஜாயிண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இது பால் ஜாயிண்ட்டை நீங்கள் ட்ரை ஷாஃப்ட்டை ரிமூவ் பண்ணாமே கூட இதில் சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஜாயிண்ட் நான் டைட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ட்ரை ஷாஃப்ட் சீலை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதோட சீல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். அவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியில் பிரேக் டிஸ்கை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பிரேக் டிஸ்கை நீங்கள் கழட்டினா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கோட ஸ்க்ரூவை நான் லூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் புல்லர் வச்சு தான் நான் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்க்ரூவை லூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனை நான் உள்ளே தள்ளுறேன். இதுக்கப்புறம் காலிப்பர் பிராக்கெட்டு போல்ட் எல்லாமே நான் வெளியே எடுக்கிறேன். காலிப்பரோட பிராக்கெட்டோட போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 சைஸ் வரும். நான் இப்போ அதையும் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால் நான் இங்கே தட்டியே கழட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ஒரு டிஸ்கோட அலைன்மெண்ட்டுக்காக தான். இந்த இடம் உங்களுக்கு ஏதாவது ரஸ்ட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். அதனால தான் இந்த இடம் நான் க்ளீன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஸ்கோட கைடு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. வீல் போல்ட்டை நீங்கள் மாற்றுற மாதிரி வச்சுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டுத்தையும் டைட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேடையை நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். இப்போ நான் பேடையை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு நான் க்ரீஸ் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடுக்கு இந்த ஷிம்மு நீங்கள் போடுங்க. இந்த ஷிம்மு போட்டிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலிப்பரோட வைப்ரேஷனை வந்து இந்த ஷிம்மு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இண்டிகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சாக்கப்ஸ் அசம்பிள் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க்கு பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டயர் ஹெண்டும் அதே மாதிரி சஸ்பென்ஷனில் லோயர் பால் ஜாயிண்ட் ஃப்ரண்ட் புஷ்கிட் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் அந்த சைடை இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை நான் சாக்கப்ஸ் உங்களுக்கு ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா இண்டிகாவோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். கூடவும் பிரேக் ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.